வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கோம். பாகிஸ்தான் அணி வென்றிருக்கு. அது நாம நேற்று போன வீடியோ சொன்னதுதான். ஓமானை பெரிய ஒரு கஷ்டம் இல்ல. இல்ல பெரிய யோசிக்க தேவையில்ல. தேவையில்ல. பாகிஸ்தான் ஓமான் அணிகள் முதல் தடவையாக சர்வதேச அரங்கில் சந்தித்தது. முதல் தடவையாக அதுதான் இதுல முக்கியமாக இருந்தது. ஆனால் ஓமான் பரவாயில்லை. அதுதான் சொல்லுவோம். இந்த ஓமான் மற்றது சைனா, அதாவது ஹாங்காங் சைனா, இது ரெண்டுமே புதிய ஒரு அணி. அதாவது சொன்னா நம்பாதீங்க, புதிய டீம் எல்லாம் இல்லது. பாகிஸ்தான்ல இருந்து ஒரு ஓமான் டீம்ல நினைக்கிறேன். பாகிஸ்தான்ல இருந்து ஒரு 5 பேர், இந்தியாவில இருந்து ஒரு 3-4 பேர் இருக்காங்க. 2 பேர் தான் ஓமான். மிச்சம் எல்லாரும் அப்படி. அது ஒரு சர்வதேச அணிக்கு ஈக்குவலான, அதாவது அந்த எல்லாமே இருக்கு. இப்ப பாகிஸ்தான் அணியை கூட சில இடங்கள்ல அந்த பந்து வீச்சிலும் கூட துடுப்பாட்டு அவங்களுடைய பந்து வீச்சு கூட சரியான முறையில் துடுப்பாட்டு இருந்தாங்க. நான் எதிர்பார்க்கல அப்படி. ஓமான் அணி முதல் தடவையா நான் பாக்குறேன். உண்மை சொல்ல முதல் தடவையா ஒரு சர்வதேச போட்டி பார்த்தேன். அதுல மாற்றம் கிடையாது. இப்ப 2020 போட்டிகளில் 20 ஓவர் தானே விளையாட போற போட்டி. சின்ன சின்ன அணிகள் வளர்ந்து வருகின்றன, முக்கியமாக நல்ல முறையில் விளையாட கொண்டிருக்கின்றன. எனவே இப்ப ஓமான்ல போயிட்டு பாகிஸ்தான், இந்தியா எல்லாம் ஒண்டா சேர்ந்து எல்லாரும் ஒண்டா விளையாடுறாங்க. ஆனா இந்தியா பாகிஸ்தான் கேப்டன்ஸ் பண்ணி கை கொடுக்க மாட்டாங்க, திருப்பி பார்த்துட்டு போயிடுவாங்களா மற்ற பக்கமா. அதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதோட இன்றைக்கு நடக்க போற போட்டி இலங்கை அணியோட போட்டி, அதுக்கப்புறம் நாளைக்கு நடக்க போற போட்டி, ரெண்டுமே முக்கியமா இருக்க போகுது, முக்கியமான போட்டி. எனவே ஒரு தடவை மெதுவா பாகிஸ்தான் ஸ்கோரை சொல்லிட்டு போயிடும். நடந்த போட்டி முதலில் துடுப்படுத்தாடி இருந்தது பாகிஸ்தான் அணி. பெரிய ஓட்ட அணிக்கு ஒன்றை போட்டார்கள். ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாறி இருந்தார்கள். 160 ஓட்டங்கள். ஆனால் ஓமான் அணியோடு பாகிஸ்தான் 160 ஓட்டங்களை தான் என்பது கொஞ்சம் கவலைக்குரிய விஷயம் தான். 7 விக்கெட் இழப்பிற்கு தான் இந்த 160 ஓட்டங்கள். ஒரு கட்டத்தில் 140-150 தான் எடுப்பாங்களோன்ற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு 130 தாண்டதே கஷ்டமா இருக்கும்னு யோசிச்சேன். அந்த அளவுக்கு ஆரம்பத்துல அவ்வளவு பெரிய ஓட்ட அணிக்கே வேகமா பெற முடியாது. ஆரம்பத்தில் பாட்டு வீரர் முதல் பந்திலேயே ஆட்டம் இழந்தார். முகமது ஹாரிஸ் 66 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஃபர்ஹான் 29 ஓட்டங்களையும், சைப்சதா ஃபர்ஹான் 29 ஓட்டங்கள், ஃபகார் சமான் 23 ஓட்டங்கள். இறுதி நேரத்தில் முகமது நவாஸ் 10 ஓவர்களில் 19 ஓட்டங்களை பெற்றார். இந்த ஓட்டங்கள் மூலமாக தான் கொஞ்சம் ஓட்டம் அதிகரித்தது. 7 விக்கெட்டுகளை அவர்கள் கைப்பற்றி இருக்கின்றார்கள். எனவே குறை சொல்வதற்கு இல்லை. அதில் அமீர் கான் 31 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள், ஷா ஃபைசல் 34 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். 2 பேர் நல்லா போல் போட்டிருக்காங்க, பந்து போட்டிருக்காங்க. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஓமான் அணி 67 ஓட்டங்களை பெற்று சகல விக்கெட்டுகளை இழந்தது. 16.4 ஓவர்களில் ஹமாட் மிர்சா மட்டும் 27 ஓட்டங்களை பெற்றவர். பந்துவீச்சில் சந்துரு 3 பேர் 2 விக்கெட்டுகள், சைம் அயூப், சுஃபியார் முக்கீம், ஃபஹீம் அஷ்ரஃப் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். போல் போட்டு 6 பேர் போல் பண்ணியிருந்தாங்க, 6 பேருமே விக்கெட் எடுத்திருக்காங்க. எனவே பாகிஸ்தான் அணியின் பலத்தை ஆசிய கிண்ணத்தில் என்ன செய்ய போகின்றார்கள் என்பதை நாங்கள் இந்த போட்டியில் வைத்து முடிவெடுக்க முடியாது. நாளைக்கு அங்க நாங்கள் நாளைய போட்டி மிகப்பெரிய முக்கியமான போட்டின்னு சொல்ல இல்ல. ஆனா அதுல ஒரு பெரிய முடிவு, 2 அணியும் இந்தியா பாகிஸ்தான் எப்படி விளையாட போகின்றார்கள், கிண்ணத்தை நோக்கி இவர்களால் நகர முடியுமா, யாரு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நாளைய போட்டி கூட சொல்லலாம். நமக்கு இன்று நடக்க போற போட்டி பற்றி சொல்லுங்க. கொட்டாய் விட்டு நித்திர வருது எனக்கு. இது பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு தெரியும். சரிதாஸ்லங்க அது உண்மை இல்ல. அது வேடிக்கையாக அவர் செய்ததும் கூட உண்மையில். சிம்பாபேயில் இருந்து அந்த ஆரம்ப நிகழ்வுக்காக உடனடியாக அவசரமாக வந்து நித்திரை என்று அதுல கலந்து கொண்டார். அப்ப என்ன ஃபீல் பண்றீங்க கேட்க அவர் சொல்லிட்டாரு, எனக்கு நித்திரை ஃபீலிங்லான்னு இருக்கு. டயர்டாகி போயிருக்கேன். அது உண்மையை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லியிருக்காரு. இது கொஞ்சம் ஒரு ஊடகம் அதை பெருசுபடுத்தி இருந்தது. ஒரு விளையாட்டு வீரர் அப்படி சொல்லலாமா அப்படின்ற மாதிரி ஒர்க் லோட் கூடுதலாக இருக்கின்றது இலங்கை அணிக்கு என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இல்லை, இப்பொழுது ஜிம்பாப்வே தொடருக்கு பின்னர் இன்றுதான் போட்டி, பெரியதொரு ஓய்வு இருக்கிறது. அடுத்தடுத்த போட்டிகள் விளையாடுகின்ற வேளையில் இப்பொழுது டிராவலிங்கும் இருக்கு. ஜிம்பாப்வேயிலிருந்து துபாய்க்கு வருகின்ற வேளையில் அவர்கள் போட்டியை முடிவடைந்து இரவு வேளையில் அப்படியே வெளிக்கிட்டு வரும்போது சில வேளைகள் நித்திரைக்கான வாய்ப்புகள். காலையில ஒவ்வொரு நாள் பிராக்டிஸ் இருக்கும், மாலை வேளையில பிராக்டிஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எனவே அதை வைத்துக் கொண்டு அதெல்லாம் பெருசுபடுத்திக் கொண்டு நாங்கள் ஊதி பெருசுபடுத்த தேவை. ஒரு நகைச்சுவையாக நான் இந்த விஷயத்தை அப்படி சொல்லியிருந்தேன். இதெல்லாம் சகஜம். நித்திரை மொழித்து இதெல்லாம் செய்து வீரர்கள் செய்வது வழக்கம். எனவே அதை பெருசுபடுத்திக் கொண்டு சில ஊடகங்கள் சில சமூக வலைத்தளங்களில் இதை பெருசுபடுத்துகிறார்கள். அது தேவையில்லை. இன்றைய போட்டி இலங்கை பங்களாதேஷ். எனக்கு தெரியாது. ஆனால் சந்திரு இன்று முடிவொன்று காணலாம். இப்ப இந்த குழுவில் இருக்கிற முடிவு காணல இல்ல, உண்மையான முடிவை அப்படியா? நான் எப்பவுமே எப்படின்னா
இன்றைக்கு பாப்போம்னு சொல்ற ஒரு பரம்பரை தான் நாம. பஸ்ல கட்டிய எல்லாம் இன்றைக்கு அடிச்சா ஓகே இல்லன்னா அடுத்த மேட்ச்ல பாப்போம் கடைசி வரை டென்ஷன் ஆக்கி. என்னன்னா எங்கட அணியை நாங்க அவ்வளவு நம்புறாங்க. எப்போ வேணாலும் எது வேணாலும் செய்யக்கூடிய அணி இலங்கை அணி அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கதால எப்பவுமே எங்களுக்கு முடிவெடுக்க முடியாது. இந்த வெளில போறாங்கன்றக்கே கடைசி போல்ல விக்கெட்ட கொடுத்து ஐயோ வெல்ல வேண்டிய மேட்சை தோத்துட்டாங்க. வெல்லவே முடியாத ஒரு போட்டி. இந்த போட்டியை இலங்கை அணி வெல்லாது அப்படின்னு நினைச்ச போட்டியை கூட நம்ம வென்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இன்றைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு பதட்டமாக தான் இருக்கு. அது எப்படி இருக்க போகுதுன்றது இல்லை. ஆனா எனக்கு ஒரு உள் மனசு சொல்லுது அப்படின்னா இலங்கை அணி இந்த போட்டியில வெற்றி பெறுவோம். ஓரளவு அப்படித்தான் தெரிகின்றது. ஹாங்காங் இந்த குழுவில் இருந்து இப்ப வெளியேறிட்டு 2 தோல்வி. அப்ப இப்ப 3 பேருக்குள்ளதான் போட்டி. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் அணிகள் தலா ஒவ்வொரு வெற்றிகளை பெற்றிருக்கின்றார்கள். ஹாங்காங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இப்ப நம்ம ஆக்கள் இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாட போறாங்க. அவங்க வந்துட்டாங்க. இவங்க வந்து விளையாட போறதே பங்களாதேஷோட அப்படின்றதா நமக்கு பதட்டம். எங்களுக்கு தேவை நாங்கள் உள்ள போகணுமா இருந்தா இந்த இருக்கிற 2 பேர்ல யாருக்காவது அடிச்சாகணும். 2 பேருக்குமே அடிச்சா லேசா போயிடலாம். ஒருத்தனுக்காவது அடிச்சா பாடா நம்ம போயிடுவோம் புடிச்சிட்டோம் என்ற மாதிரி இருக்கலாம். அதுல ஈஸியான டீம் இன்றைக்கு 3 பேருக்கையும் பங்களாதேஷ். ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷோட பிடிக்க பங்களாதேஷ் தானே நம்மளுக்கு ஈஸியான டீம். சோ நாங்க இவங்க அப்படி நினைக்கிறீங்களா? அதான் சொன்னேன், இருக்கிறதுக்குள்ள ரைட். அப்படி எடுக்கும்போது இன்றைய தினம் பங்களாதேஷ் அணியை வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற்ற வேண்டும் சொன்னா அடுத்த சுற்றுக்கான வாய்ப்புகள் 175% கிடைத்துவிடும். பங்களாதேஷ் இலங்கையின் நடுக்கிய சந்துரு இப்ப இந்த நிகழ்ச்சிக்காக எல்லாம் பார்க்க 20 போட்டியில விளையாடி இருக்கும். 2020 போட்டிகள் பங்களாதேஷ் 20 போட்டியில விளையாடி இருக்கும். எல்லா போட்டிகளும் சேர்த்து இல்ல 2020 போட்டி சகல இடங்களிலும் விளையாடி. 12 போட்டிகளில் இலங்கை வெற்றி பெற்றிருக்கிறது. 8 போட்டிகளில் பங்களாதேஷ் வெற்றி பெற்றிருக்கிறது. அப்ப பங்களாதேஷுக்கு எதிராக நாங்கள் பெருசா T20 போட்டிகளில் எதுவும் சாதித்து விடவில்லை, மட்டுமட்டா தான் இருக்கிறோம். அதுல 2024 பிறகு நடைபெற்ற போட்டிகள் பார்த்தோம்னா 6 போட்டிகள், 3க்கு 3. அப்ப பெரிய டஃப் கொடுத்து கொண்டிருக்குது பங்களாதேஷ் காலங்கள்ல. பங்களாதேஷ் வந்து இலங்கை அணிக்கு மிக பெரிய அளவுல நெருங்கி வந்திருக்கு. சமநிலை தான், 2 அணிகளும் சமநிலை. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்த மைதானத்தில் அபுதாபியில் நடைபெற போகின்ற மைதானம் 2 அணிகளும் இந்த மைதானத்தில் முதல் தடவை சந்திக்கின்றன. ஷார்ஜா மற்றும் துபாய் ஆகிய மைதானங்களில் தலா ஒவ்வொரு போட்டிகள் விளையாடி இருக்கின்றார்கள். 2020 2லும் இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அந்த பகுதிகளில் விளையாடுற அல்லது ஷார்ஜா மாதிரியான துபாய் மாதிரியான மைதானங்கள்ல இலங்கை அணி அதிகளவான வெற்றிகளை பெற்றிருக்கு. நம்ம அந்த காலத்துல கூட இப்ப அதைத்தான் நான் சொல்லுவேன். ஷார்ஜா மைதானம் இலங்கைக்கு எப்பவும் ராசியான அடித்து தூக்குகின்ற மைதானம். 2022 ஆசிய கண்டம் துபாயில் நடைபெற்றது. துபாய் மற்றும் ஷார்ஜா 2 மைதானங்களில் நடைபெற்றது. இலங்கை அணி சாம்பியன் ஆகி அங்க போனால் இலங்கை அணி நல்ல முறையில் விளையாடுகின்றது. அப்ப அதை வைத்து பார்க்கின்ற வேளையில் இலங்கை அணிக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக காணப்படுகின்றது. எனவே இலங்கை அணி எவ்வாறு செயல்பட போறது? இப்ப ஜிம்பாப்வேயோடு செய்த மாதிரி திடீரென்று நாங்களாவே போய் ஒரு வாலண்டியரா பிளஸ் செய்யற மாதிரி செய்தமா முடிஞ்சது போச்சு. அப்ப அதனால அதை செய்யாமல் நாங்கள் சரியான முறையில துடுப்படுத்தாடினா சரி. அணி ஒன்று இப்பொழுது புதிய அணி ஒன்று ஜிம்பாப்வேயில் கடைசி மேட்ச்ல செட் ஆகிட்டது. குஷால் பெர்ரா அதுக்கு முதல் போட்டியே மறந்துருங்க. கடைசி போட்டி வெளியே போட்டு திருப்பி 4வது இலக்கத்துல எடுத்து ஒரு சேஞ்ச் ஒன்று செய்து பார்த்தாங்க. சக்சஸ் ஆயிருக்கு. அந்த சக்சஸை திருப்பி கொண்டு போகும். இலங்கை அணியில யாரெல்லாம் விளையாட போறாங்க? கடந்த போட்டியில விளையாடின மாதிரி பேட்டிங் லைனப் முதல் 5 அல்லது 6 பேர் ஃபுல் செட் ஆயிட்டாங்க. 10 நிசங்க, குஷல் மெண்டிஸ் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள், பிரச்சனை இல்லை. கடந்த போட்டியின் அடிப்படையில் கமில் மிஸ்ரா புதிய வீரராக வந்தவர் 3ஆம் இலக்கத்தில் நல்ல முறையில் அடித்தாடினார். குஷால் பெர்ராவை 4வது இலக்கத்துக்கு மாறி அவரும் ஓட்டங்களை பெற்றுக்கிறார். அப்ப இது முதல் 4 பேரும் இப்படித்தான் விளையாட போறாங்க. சரிதா சலங்காக்கு 5வது இடம் தெரிந்து நல்ல ஓடரா இருக்கும். கமிந்து மெண்டிஸுக்கு 6வது இடம். அடுத்த 7வது இடம் தஷுன் சானுக்கு கொடுக்க போகின்றார்களா அல்லது இப்பொழுது ஜனத்லி எனக்கு மணிக்குள் எடுத்திருக்கிற காரணத்தினால சகலதுறை வீரராக உள்ள கொண்டு வர போகின்றார்களா என்பதை பார்க்க வேண்டும். அபுதாபி மைதானம் கொஞ்சம் சுழல்பந்து வீச்சாளருக்கு சாதகம் தருகின்றது. எனவே 3 சுழல்பந்து வீச்சாளர்கள் விளையாட போகின்றார்கள். துனித் வெள்ளாளகே, வெனிதுகா சரங்க, மஹிஷ் தீக்ஷன் 3 பேரும் விளையாட போகின்றார்கள். அப்ப நான் ஏற்கனவே சொன்ன 6 பேர், இவர்கள் 3 பேர் 9 பேர். வேகப்பந்து வீச்சாளராக பினுரா பெர்னாண்டோ மற்றும் நுவான் துஷர அல்லது மதிச பத்ரன் இவர்களில் விளையாடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அந்த ஒரு வேகப்பந்து வீச்சாளருக்கான இடம்தான் சாமிக கருணாரட்னவா அல்லது ஜனத்லி என்ற கேள்வியும் இருக்கின்றது. இன்றைய போட்டி எப்படி இருக்க போது, என்ன மாதிரி அமையும் அப்படின்றத நீங்களும் கருத்துக்கள்ல சொல்லுங்க. நாளைய போட்டிக்காக நாங்க காத்திருக்கோம். இந்த போட்டி, இன்றைய போட்டி இலங்கை பங்களாதேஷ் அணிக்கு இடையிலான போட்டி 11 மணிக்கு நிறைய பெறும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அந்த நேரத்துல இலங்கை அணி வெற்றியோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். அவசரப்பட்டு நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் சொல்லிட்டீங்கன்னு வந்து கமெண்ட்ல அடிக்காதீங்க. சொன்னதுதானே இலங்கை அணி வெற்றியோட சந்திக்கிற மாதிரி. அப்படி இல்லைன்னா வெற்றி பெறலன்னா நாங்க நாளை காலையில 6 சந்திக்கிறோம். கருத்துக்கள் சொல்லுங்க, எந்த அணி வெற்றி பெறும் அப்படின்னு. நன்றி, வணக்கம்.